பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, பிலாத்து தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். பிலாத்து நியாயாதிபதியாய் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து குற்றவாளியை போல இப்பொழுது தண்டனைக்காய் நியமிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா விசாரணை முடிந்த பின்பு பிலாத்து நியாயாதிபதிக்கு தெரிந்து விட்டது, இவர் குற்றமற்றவர், இவர் நீதிமான். ஆனாலும் ஜனங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த நீதிமானை அந்த நியாயாதிபதி விடுவிக்காமல் கை கழுவினார். ஆம், நீதிமானாகிய இயேசு கை கழுவப்பட்டார். இந்த உலகத்தின் நியாயாதிபதி மட்டுமல்ல, சர்வலோகத்தின் ராஜாதி ராஜாவும் பரமபிதாவாகிய தேவன் இயேசுவை கை கழுவினார், கைவிட்டார். எதற்கென்றார்? பாவிகளாகிய நம்மை கைப்பிடிப்பதற்கு நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார், இயேசு கிறிஸ்து கை கழுவப்பட்டார். இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டு விட்டது, கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. இந்த புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருப்பதினாலே இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அருமையானவர்களே பாவிகளாகிய நம்மை கரம் பிடிப்பதற்காய் சிந்தப்பட்டது. இந்த வார்த்தையை நம்புங்கள், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.